காத்து கிடக்கிறார்கள் அந்த தலைவா படத்திற்காக. அதனால என் தலைவன் கை கட்டி வீடியோ போட்டாயா, அது எனக்கு பெருமையா? என் தலைவன் எனக்காக மண்டிட்டா என்பதை நான் பெருமையாக சொல்லுகிறேன். பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா. கணக்க வழக்க முடிக்காம விட மாட்டோம். எங்க தலைவர் கை வச்சீங்களா கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்களா ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொண்டு கூச்சீங்களா, அதுக்கான பதில் ஒரு நேரம் நடக்கும். ஒரு குழந்தை இறந்து போச்சுல, எப்படி இருந்துச்சுன்னு யாராவது இது வரைக்கும் சொன்னாங்களா? மரத்துல ஏறி இவன் விஜயினுடைய செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏறினதுடைய விளைவு, அந்த மரத்தினுடைய கிளை உடைஞ்சி கீழே 1.5 வயசு பிள்ளைய உங்க அத்தை வச்சிருக்காங்க, மேல விழுதான். உங்களுக்கு தெரியுமா? அந்த 4 வயசு குழந்தையினுடைய மேல விழுந்து வயிறு கிழிஞ்சு குடல் வெளியே வந்துருக்கு. இந்த 1.5 வயசு குழந்தையுடைய வாய் உடைஞ்சி கண்ணு வெளியே வந்து. இதுக்கு பேர் என்ன, கொலையா? இது 4 நாளா தூக்கமே வரமாட்டேங்குது. செய்தியை கேள்விப்பட்டு தூக்கமே வரமாட்டேங்குது. 4 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை, 2 கர்ப்பிணி பெண்ணு, அந்த வாய் பேச முடியாத தாயினுடைய கதறல், பார்வையற்ற தாயினுடைய கதறல். டேய், இப்படி எல்லாரும் கொண்டு யாருக்குடா நீ அரசியல் பண்ண போற? யாருக்கு அரசியல் பண்ண போற? மக்களை காப்பாத்ததான அரசியல், மக்களை சாகடிப்பது ஒரு அரசியல். இதுல மென்மையானவர் அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல நின்றுக்கணும். என் மக்களுக்காக நிற்படா, செருப்பு கட்டி அடிச்சுவானா, கள்ள கொண்டு வீசுவானா, அந்த விஜய் அந்த இடத்துல நான் விஜய் கூட நின்றுவேன், சத்தியமா நின்றுவேன். என் மக்கள் செத்துட்டான், ஏதோ இல்ல செத்துட்டான், நான் நிக்கிறேன் அப்படி நின்றுதா எல்லாரும் போய் அவர் கூட கைகோத்து நின்றுக்கலாம். ஏன் ஓடி போன நீ? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஃபோன் எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே இன்ஸ்டாகிராமில் அண்ட் ட்விட்டரில் அப்படியே கொஞ்சம் அடித்து விடுங்க. எப்படி அடித்து விடுங்க அப்படின்னு தான் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாம் அப்படியே உட்காந்து ஒரு செல்ஃபி எடுங்க, ஃப்ரீயா இருக்காம ஒரு செல்ஃபி எடுங்க, அப்படி அடிச்சு விடுங்க. எக்ஸ்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டால அடிச்சு விடுங்க. என்ன சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, நேத்திக்கான ஒரு மீட்டிங்கில் நம்ம ஆதவர்ஜுனா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, கரூரில் 41 பேர் மரணத்துக்கு முக்கியமான, அதாவது முதல் காரணமே திமுக தான். அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, காவல்துறையை ஏவி விட்டு காவல்துறை மூலமாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க அவங்க அந்த 41 பேரை கொலை பண்ணாங்கன்னு சொல்லி பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். எது நாகார்ஜுனாவா? ஸோ அது என்னன்றதையும் பார்ப்போம். அடுத்து இப்போ சப்போஸ் நீங்கள் ஊழல் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு கொலையோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, பண்ணிட்டு நீங்கள் தாவேக்காக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏதோ ஒரு புனித தண்ணி ஏதோ வச்சுருக்காங்களாமா, அதில் நீங்கள் குளிச்சு எழுந்திரிச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுவீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாறிடுவீங்களா, உங்கள் மேலே ஊழல்கார கொலை பண்ண எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி ஒருத்தர் இப்போ கதறி கிடக்குறாரு. இயக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அசுத்தமான தண்ணியில் விழுந்து எந்திரிச்சு வராங்க, இங்கே தூய்மையான தண்ணி இருக்கு, குளிச்சு பிரகாசமாயிடுறாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அது என்னன்றதை பார்ப்போம். இன்னொருத்தவங்க ஃபர்ஸ்ட் கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நீ திமுகவில் அந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் நாங்கள் ப்ரௌடு கொத்தூசுன்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் அதாவது டிஎம்கே அந்த பக்கம் ஒரு அப்படி இருக்குன்னா, அதாவது தாவேக்கால இவங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் மண்டிடுவதே பெருமை, மண்டிடுறத பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி இது போல் பல விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோ ஃபர்ஸ்ட். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, அதாவது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பிஸ்மி அவர்கள் நாம் தமிழர் சீமான் அவருக்கு மேலே ரொம்ப பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு, அது அவதூறு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு நம்மளுடைய நாம் தமிழரில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாசரே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஏன் என்ன வழக்கு தொடுக்கலை, அதை பற்றி இது பண்ணலைன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோம். அவங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிஸ்மி மேலே இந்த மாதிரி அவர் அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது தொடர்ந்து அவதூறுகளும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் சவுக்கு சங்கர், ஜெகதீஷ் பாண்டியன், முக்தார் போன்ற நபர்கள் பரப்பிக்கிட்டு வந்தாங்க. அந்த வரிசையில் இப்போ புதுசா பிஸ்மின்னு ஒருத்தன் கிளம்பியிருக்காப்புல. அவர் தொடர்ச்சியா 100 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்காரு. அண்ணன் செந்தமிழன் சீமான் சாதியை சொல்லி இழிவா பேசுறது இது தொடர்ச்சியா நடக்குது. இது மட்டும் இல்லாம சில பேர் முகநூல் பக்கத்துல
தரக்குறைவா பேசி பதிவு போடுறாங்க. தரமற்ற முறையில கேலி கிண்டல் நையடி தனி மனித தாக்குதல் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கலெக்ட் பண்ணி மாண்புமிகு ஐயா மதுரை மாநகர கமிஷன் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை சார்பாகவும் நாம் தமிழர் கட்சியுடைய மண்டல சார்பாகவும் மாநகர சார்பாகவும் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம். ஐயா கமிஷனர் அவர்கள் வந்து இது சம்பந்தமா கண்டிப்பா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் சூப்பர். நல்ல ஒரு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதை நடத்தியிருக்காங்க. ஒரு சூப்பர் தான் நான் சொல்லணும்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி தான் அவதூறு இப்படி ஒருத்தவங்க பரப்புறாங்கன்னா அது நம்ம கேட்டு கேள்வி கேட்கணும். அமைதியாக இருந்துட்டோம்னா ஆமா அவன் பண்ணியிருப்பான் போல அதனால தான் அமைதியாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவானுங்க. ஸோ அதுக்கு நம்ம வழி இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஒரு வழக்கு போட்டது வந்து சூப்பருங்க. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நேற்று விஜயபாஸ்கர் அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாவேக்கால வந்து இணைஞ்சோம் அப்படின்ற மாதிரி இணைஞ்சிருக்காங்க. தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்காங்க. அதில் ரமேஷ், ஆதவ் அர்ஜுனா, விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் பயங்கரமான ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்ப்போமே. ஃபஸ்ட்டு ரமேஷ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, எங்களுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா மக்களுடைய தோல் மேலே ஏறி நிற்பவர் வந்து எங்கள் தலைவர் கிடையாது. அவர் இந்த எங்கள் தலைவர் மேலே மக்களை வந்து ஏறி நிப்பாட்ட வச்சு எனக்கே வர மாட்டேங்குதுங்க. எப்படி தான் அவனுக்கு சொல்கிறாங்க சத்தியமாக புரியல. ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு இவங்க சொல்லும்போது சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதான்னு தெரில. ஏன்னா கரெக்டாக நான் சொல்லிடுறேனே, மக்களை தான் இவர் தோல் மேலே வச்சுப்பார், இவர் மக்கள் தோல் மேலே இருக்க மாட்டார். இதுதான் கரெக்டான அந்த வேர்ட்ஸு. தொண்டர்களின் தோல் மீது ஏறி நிற்பவர்கள் கிடையாது, தொண்டர்களை தன் தோல் மீது ஏற்றி அழகு பார்ப்பவர்கள் தான் நல்ல தலைவர்கள். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நமக்கு ஒரு விஷயம் நான் வந்துச்சு. என்ன சார், கரூர் சம்பவத்தில் நீங்கள் வந்து எங்கே இருந்தீங்க? நம்ம உங்கள் தலைவர் எங்கே இருந்தார் சொல்லுங்கள். எங்கே இருந்தார்? மக்களோட மக்களாக நின்றுக்கிட்டு இருந்தாரா? எங்கே எந்த இடத்துலையுமே நான் பார்க்கவே இல்லையே. அந்த பஸ்ஸுக்கு மேலே தவிர வேறு எங்கே பார்த்தீங்க நீங்கள்? பார்க்க முடியல. அங்கெல்லாம் கிளம்பி ஓடி விட்டுட்டு இப்போ வந்துக்கிட்டு மக்களை தான் தோல் மேலே வச்சுப்பார், இவர் தோல் மேலே ஏறி நிற்பாருன்னு அங்கெல்லாம் செத்து கிடத்துக்கிட்டு இருக்காங்க. அது இவருக்கு தெரியல. ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லுங்கள் சார்னு சொன்னால் அது சொல்ல தெரியல, பறந்து ஓடிட்டாரு. ஆனால் இங்கே வந்துக்கிட்டு மக்களை தான் தோல் மேலே வச்சுப்பேன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஒரு விஷயம் சொன்னாங்க, இவங்களை பார்த்து சோஃபா மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சோஃபா மாடல்னா நீங்கள் பாப்பா மாடல். நம்ம சோஃபா மாடல், இவங்க பாப்பா மாடல். நீங்கள் பாப்பா மாடல். என்ன பாப்பா மாடல்லாம் என்ன சார் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, எங்கே போனாலும் அழுகுறாங்களாம், எதுக்கு போனாலும் அழுகுறாங்களாம். நான் என்ன கேட்குறேன், சரி சார் அவங்க அழுகுறாங்க, கல்யாண வீட்டுக்கு போனாலும் அழுகுறாங்க, கருமாதி வீட்டுக்கு போனாலும் அழுகுறாங்க. இப்போ மேடையில் ஏறி சார் என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. இப்போ சார் என்ன தான் பண்ணுறீங்க? அவங்க பாப்பா மாடல்னா நீங்கள் சோஃபா மாடல். அதாவது ஒத்துக்கிறாங்க. அது வரைக்கும் ஒத்துக்கல. இது ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்குமே தெரியும் சோஃபா மாடல்னு நாங்கள் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் பண்ணதை தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாமளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது சோஃபா, அதாவது உங்கள் தலைவர் போகிறதுக்கு முன்னாடி யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்ற மாதிரி தலைவர் வருவார் பின்னே சோஃபா வரும் முன்னே அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து உங்கள் கட்சியில் சேர்ந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக இப்போ சேர்ந்துருக்கிற விஜயபாஸ்கரும் தான், அவரை பற்றியும் பேசுவோம். ஸோ இப்போ உங்களை சோஃபா மாடல்னு சொல்லாமல் வேறு என்ன சார் சொல்கிறது? மக்களே உங்கள்கிட்டே நான் கேட்குறேன், இவங்களை சோஃபா மாடல்னு சொல்லணும்னா வேறு என்ன மாடல்னு சொல்லலாம்? எனக்கு வரல. நீங்கள் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கரூர் பிரச்சனைக்கு வருவோம். அதாவது ஆதவர்ஜுனா பேசி வச்சிருக்காரு. உண்மையிலே சொல்கிறேன், ஆதவர்ஜுனா மேலே வழக்கு போட்டாலும் அது வந்து தப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது அதிகாரத்தில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஒரே ஒரு காரணத்துக்காக திமுக அதாவது 41 பேர் கரூரில் வந்து இறந்தாங்க. குறிப்பாக விஜயருடைய பிரச்சாரத்தின் போது அவரை பார்க்க வரேன்னு அவரை பார்க்க வரேன்னு அந்த இதில் வந்து இறந்தாங்க. அப்போது இங்கே இறந்தவங்களை முழுக்க திமுக தான் காரணம். ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தானுங்க, திமுக வந்து அவங்களுடைய குண்டர்களை உள்ளே அனுப்பி வந்து நிறைய பேரை வந்து கத்தி வச்சு குத்துனாங்க, கழுத்தில் விச ஊசி போட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக உருட்டிக்கிட்டு இருந்தானுங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன், அப்படி குண்டர்கள் உள்ளே வந்திருந்தாங்க, இல்லை விச ஊசி போட்டாங்க, கத்தி எடுத்து குத்துனாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க கூட பார்க்கலையா? அங்கே ஃபுல்லாக இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவும் அதுவும் விஜயோட ரசிகர்களாக தான் அந்த இடத்துல இருந்தாங்க. அப்போ அதில் ஒருத்தர் கூட பார்க்கவே இல்லையா? யாருமே பார்க்கவே இல்லையா? எனக்கு அதுதான் இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. அங்கே இருக்கிறவங்க யாருமே பார்க்கவே இல்லை. முழுக்க அங்கே நடந்தது ஸ்டாம்பேடு தான். கூட்ட நெரிசலில் உங்களுடைய அஜாக்கிரதையோ உங்களுடைய கவனக்குறைவோ உங்களுடைய தாமதம் தான் அந்த 41 பேர் இறந்ததுக்கு முக்கியமான காரணம். அதுக்கு இப்போ வரைக்கும் ஒரு பொறுப்பு கூட இவங்க ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. எங்கே போனாலும் அத்தனை பேர் இறந்ததுக்கு ஏன் மேலே பழியை போடுறீங்க? எத்தனை பேர் இறந்ததுக்கு ஏன் மேலே பழி? சார் பழி போடலை, நீங்களும் ஒரு காரணம்னு சொல்கிறோம். நீங்களும் ஒரு காரணம்.
அதை ஏற்றுக்கிறதுக்கு இவங்களுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மனசே வரல. இவங்க அப்போலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படியாச்சும் திமுக மேலே பழியை போட்டு விடுவோம், திமுக மேலே பழியை போட்டு விடுவோன்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க, போலீஸ் தான் அங்கே 41 பேரை கொன்னாங்கன்னு சொல்லி அப்பட்டமாக ஒரு பொய்யை மேடையில் நின்று சொல்லிட்டு இருக்காரு. கணக்க வழக்க முடிக்காம விட மாட்டோம். எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சிங்களா, அதுக்கான பதில். வாயில வர்றதெல்லாம் பொய், வாயை திறந்தாலே பொய். எல்லாருக்கும் சொல்லுவாங்க உனக்கு வந்து சனிகாரங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லி, இந்த ஆளுக்கு வாயில தான் சனி, வாயை திறந்தாலே வாங்கி கட்டிக்கிட்டு போயிடுறாரு. இதே மாதிரி தான் சட்டமன்றத்திலையும் வாங்கி கட்டிக்கிட்டாரு, அதுக்கப்புறம் வெளியிலையும் பயங்கரம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இதை வந்து கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயா உனக்கு இருக்கிற சனி வேற எவனுக்குமே இருக்காது, அதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு. எங்கள் தலைவர் மேலே கையை வச்சிங்களே உங்களை நாங்கள் சும்மா விடவே மாட்டோம்னு. நான் என்ன கேட்குறேன், எந்த இடத்துல திமுக என்ன சொல்கிறது விஜய்னால தான் இந்த இது நடந்துச்சுன்னு சொல்லி திமுகவோ இல்லை ஸ்டாலினாவது சொன்னாரா? ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா, எந்த ஒரு கட்சியோட தலைவரோ மக்கள் விரும்புகிறத, குறிப்பாக அவங்கள பார்க்க வந்த மக்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்க, இதுக்கு அவர் காரணம் இல்லைன்னு சொல்லி அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட போடவே இல்லை. கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எப்படி ஒரு எஃப்ஐஆர் கூட போடவே இல்லை. அவங்க தான் உங்கள் மேலே உங்கள் தலைவர் மேலே கை வச்சாங்களா? அவங்க தான் இவங்க தலைவர் மேலே கையை வச்சாங்கன்னு சொல்லி அப்பட்டமாக பொய் சொல்லிக்கிட்டு கிடக்கிறாரு. அப்போவே பிடிச்சி உள்ளே எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போட்டிருந்தாங்கன்னா இது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்போ அவர் வந்து அவர் நார்மலாக அமைதியாக விட்டுட்டார். இதே மாதிரி தான் புஷ்பா 2 படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து அல்லு அர்ஜுனும் வந்து நான் வந்து மக்களோட மக்களாக வந்து படம் பார்க்க போகிறேன்னு சொல்லி வந்தார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் ஒருத்தர் 2 பேர் வந்து அந்த கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க. அதுக்கு அங்கே இருக்கிற அரசு யார் அல்லு அர்ஜுன் மேலே எஃப்ஐஆரை போட்டு ஒரு நாள் முழுக்க ஜெயிலில் வச்சுருந்தாங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் என்ன பண்ணாங்களா? அங்கேயாச்சும் 2 பேர், இங்கே 41 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு பத்திரிக்கையாளர் கூட பார்க்காம நீங்கள் எப்படி கிளம்பி ஓடிட்டீங்க. அதுக்கப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் எல்லாம் அமைதியாயிருச்சு, இனிமேல் நம்ம மேலே எந்த ஒரு கேஸும் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வீடியோ போட்டிங்க. சார் சிஎம் சார், என் மேலே உங்களுக்கு கோவம் இருந்துச்சுன்னா என்ன ஏதாவது பண்ணுங்கள், என் தொண்டர்கள் எதுவும். ஆல்ரெடி 41 பேர் செத்து கிடக்குறாங்க, அதில் குழந்தைங்க எத்தனை பேர்? இதை கூட நம்ம சாட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அதாவது செல்ஃபி மோகத்தில் அவரை பார்க்குற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்துடணுன்ற ஒரு ஆர்வத்தில் மரத்து மேலே ஏறி அந்த மரம் கீழே விழுந்து அந்த 1.5 வயசு குழந்தை குடல் வெளியே வந்து செத்துச்சுன்னு சொல்லி அவரே வருத்தப்பட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தார். சாட்டை ஒரு குழந்தை இறந்து போச்சுல, எப்படி இருந்துச்சுன்னு யாராவது இது வரைக்கும் சொன்னாங்களா? மரத்துல ஏறி இவன் விஜயினுடைய செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏறினதுடைய விளைவு அந்த மரத்தினுடைய கிளை உடைஞ்சி கீழே 1.5 வயசு பிள்ளைய உங்க அத்தை வச்சிருக்காங்க, மேல விழுதான். உங்களுக்கு தெரியுமா? அந்த 4 வயசு குழந்தையினுடைய மேல விழுந்து வயிறு கிழிஞ்சு குடல் வெளியே வந்துருக்கு. இந்த 1.5 வயசு குழந்தையோட வாய் உடைஞ்சி கண்ணு வெளியே வந்துருக்கு. இதுக்கு பேர் என்ன, கொலையா இல்லையா? இதை 4 நாளா தூக்கமே வரமாட்டேங்குது. செய்தியை கேள்விப்பட்டு தூக்கமே வரமாட்டேங்குது. 4 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை, 2 கற்பிணி பெண்ணு, அந்த வாய் பேச முடியாத தாயினுடைய கதறல், பார்வையற்ற தாயினுடைய கதறல். டேய், இப்படி எல்லாரும் கொண்டு யாருக்குடா நீ அரசியல் பண்ண போற? யாருக்கு அரசியல் பண்ண போற? மக்களை காப்பாத்ததான அரசியல், மக்களை சாகடிப்பது ஒரு அரசியல். இதுல மென்மையானவர் அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல நின்றுக்கணும். என் மக்களுக்காக நிற்படா, செருப்பு கட்டி அடிச்சுவானா, கள்ள கொண்டு வீசுவானா, அந்த விஜய் அந்த இடத்துல நான் விஜய் கூட நின்றுவேன், சத்தியமா நின்றுவேன். என் மக்கள் செத்துட்டான், ஏதோ ஒரு இல்ல செத்துட்டான், நான் நிக்கிறேன் அப்படி நின்றுதா எல்லாரும் போய் அவர் கூட கைவத்து நின்றுக்கலாம். ஏன் ஓடி போன நீ? அந்த ஒரு கொஞ்சம் கூட குழந்தை மேலெல்லாம் பாசம் இருக்குன்னு சொல்லி படத்து முழுக்க காட்டுறது. ஆனால் குழந்தை செத்துச்சு அப்படின்னா நீ எங்கள் வீட்டுக்கு வா, நான் உனக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு ஆறுதல் சொல்லி என்ன கருமமும் புரியலை. அடுத்து இப்போ புதுசாக ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக வந்து தாவேக்கோட எம்எல்ஏ வந்து விலைக்கு வாங்குறாங்க, 50 கோடி கொடுத்து வாங்குறாங்கன்னு சொல்லி எனக்கு அது ஒன்று புரியவே இல்லை. சரி சார், அவங்க ஒரு தப்பான கட்சி, அவங்க வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அதிமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குறிப்பாக விஜயபாஸ்கரை எல்லாம் பண்ணி அவர் எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்ண வச்சு அவரை எடுத்துகிட்டு வந்து அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற கூட்டத்தில் இவர் திமுக வந்து பணம் கொடுத்து எங்கள் எம்எல்ஏலாம் வாங்க பார்க்குறாங்க. தொகுதி 50 கோடி செலவு பண்ணிட்டு இன்னைக்கு செந்தில் பாலாஜி வச்சுக்கிட்டு 50 கோடி கொடுத்து தாவேக்காவோட எம்எல்ஏ தூக்கலாமா, ஆட்சியை மாத்தலாமா? எல்லா திருட்டு வேலையும் பண்றது திமுக. அப்ப நீங்க இப்ப என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு 4-5 பேரை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி நீங்க தூக்கிட்டு வந்தவங்க தான். நீங்க பண்ணா சரி, அவங்க பண்ணா தப்போ? யாரு பண்ணாலும் தப்பு தான்.
நிறைய போறான்டா. ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கரூர்ல வந்து இந்த மாதிரி நீங்க பண்ணதுக்கு தான் கொளத்தூர்ல தோத்தீங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. கரூர்ல அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கொளத்தூர்ல எப்படி தோத்தாங்க? கரூர்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆனாலும் அந்த மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அது கரெக்டா இருந்திருக்கும். கரூர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் விஜயபாஸ்கர் அந்த இடத்துல ஜெயிக்கிறாரு, நீங்க தோத்து போறீங்க. அப்போ மக்கள் உங்களை வெறுத்துருங்க. அது தெரியல இவருக்கு. கரூர்ல வந்து இவர் இந்த மாதிரி பண்ணாராம், கொளத்தூர்ல தோத்தாராம். அதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் எங்க தலைவர் 5 நிமிஷம் பேசுனதுக்கே நீங்க கொளத்தூர்ல தோத்துட்டீங்க. எத்தனைதுக்கியா நீங்க இதை ஒரே இதை எடுத்து பிடிச்சிக்கிட்டு அழுவீங்க? அங்க கரூர்ல பண்ணதுக்கு திமுகவுக்கு வந்து கொளத்தூர்ல தோத்தீங்க. எங்க தலைவர் வந்து 5 நிமிஷம் தான் பேசினாரு, நீங்க வந்து தோத்துட்டீங்க. எத்தனை ஆதவர்ஜனாவே சொல்றாரு, நீங்க பண்ண தப்புக்கு, நீங்க பண்ண இதுக்கு நீங்க எல்லாம் லண்டனுக்கு ஓடிருங்க. எப்படி லண்டனுக்கு ஓடிருங்க? திமுக தாவேகாவுடைய இணைப்புக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல நீங்க தான் கடைசி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. கிளம்பி லண்டன் போய் செட்டில் ஆக வேண்டியதான் உங்க குடும்பம். கிளம்புங்க, கொள்ளடிச்ச பணத்தோட கிளம்பிருங்க. என்ன சார், அப்போ அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க கொலை இது ஏதோ என்னமோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னா கைது பண்ண வேண்டியதானே? கைது பண்ணுறதை விட்டுவிட்டு நீங்களே அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறீங்களோ? நீங்கள் லண்டனுக்கு ஓடிடுங்க, உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம். லண்டனுக்கு ஓடிடுங்க, ஒன்றும் பண்ண மாட்டோம்னா இப்போ முன்னாடி தானே நிற்கிறாங்க. கைது பண்ண வேண்டியதானே? முடிஞ்சால் பண்ணுங்க. எதுவுமே இல்லை, எல்லா தப்பையும் தான் மேலே வச்சுக்கிட்டு இன்னொருத்த மேலே பழியை போட்டு நான் நல்லவேன்ற காட்டுறது அது என்ன புத்தியோ புரியல. அடுத்து இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னாருங்க, செம்ம காமெடியாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஏடிஎம்கேக்கு கொள்கைனா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், அதை கேட்டோன்னே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. உங்களுக்கு கொள்கை அரசியல் என்னன்னு தெரியாது, ஊழல் அரசியல் மட்டும்தான் தெரியும். திமுக கொள்கை அரசு வெளியே போயிட்டாங்க. அதிமுகவுக்கு இபிஎஸ் அவர்கள் கொள்கைனால என்னன்னே தெரியாது. சார், உங்கள் கொள்கை என்னன்னு இன்னொருத்தர் திருப்பிக்கிட்டு கேட்டான்னு வச்சுக்கோங்களே, அம்பேத்கர் கொள்கை, காமராஜர் கொள்கை, நேதாஜி கொள்கை, அவங்க இவங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவாங்க. சார், அதெல்லாம் அவங்க கொள்கைன்னு வைங்க. உங்களோட கொள்கை என்ன? அவங்க கொள்கை தான் எங்கள் கொள்கையும். போதுண்டா சாமி, உங்ககிட்ட கேட்டு யார்கிட்ட வேணால் பேசிடலாம், ஆனால் தாவேக்காரங்கிட்ட பேசவே முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அது கரெக்டு தான். அடுத்து விஜயபாஸ்கர்லாம் பேசியிருக்காரு. அது எனக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் என்னடா இவங்க இப்போ இந்த அளவுக்கு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அங்கே போய் நின்றுட்டு செல்ஃபி எடுங்க, ட்விட்டரில் போடுங்க, இன்ஸ்டாகிராமில் போடுங்க, என்னன்னு போடுறது? இந்த ஊழல் பண்ணிட்டு மக்களுடைய காசை வந்து கொள்ளையடிச்சிட்டு இந்த மாதிரி எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு தான் மேலே எங்கே கேஸை உள்ளே தூக்கி போட்டுருவாங்களோ, இல்லை தான் பண்ண ஊழலை பிடிச்சி இது பண்ணிடுவாங்களோ, டெலிகாஸ்ட் இது பண்ணிடுவாங்களோ, அந்த எல்லாத்துக்காக மட்டும்தான் நீங்கள் இப்போ தாவேக்காக்கு போய் சேர்ந்துருக்கீங்கன்னு ட்விட்டரில் அடிச்சு விடணுமா சார்? சொல்லுங்கள், இப்படியெல்லாம் நீங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா விஜயபாஸ்கர் வந்து சேர்ந்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஊழல் குற்றத்தில் இருக்கார், குட்கா வழக்கு, இந்த மாதிரி பல விஷயத்தில் இருக்கார். அதெல்லாம் நாங்கள் சொல்லி நீங்கள் வந்து தாவேக்கால சேர்ந்துருக்கீங்கன்னு சொல்லி ட்விட்டரில் போடணுமா? இந்த குட்கா வழக்கில் வந்து தப்பிக்கிறதுக்காக தாவேக்கால வந்து சேர்ந்துருக்காரு, இந்த மக்களை வந்து ஊழல் பண்ணி பணத்தை சம்பாதிச்சிருக்காரு, தாவேக்கால வந்து சேர்ந்துருக்காரு அப்படின்னு எதாவது போடணுமா சார்? என்ன சார், என்னத்தை போடணும் அதை சொல்லுங்கள் கரெக்டாக. ஸோ அடுத்து எனக்கு இவரை பார்க்கும்போது, நம்ம முஸ்தபா பார்க்கும்போது, நம்ம சாட்டு என்னனும் முஸ்தபாவும் ஒரு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மன்றத்தில் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து பேசுகிறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ நம்ம சாட்டை போட்டு பொலன்னு முழந்திருப்பார் யார்? முஸ்தபாவை. இந்த உத்தமபாளையத்திலேருந்து வந்திருக்காருன்னு சொல்லி வச்சு செய்ன்னு செஞ்சுருப்பார் மனுஷன். அப்போலேருந்தே நான், ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் எனக்கு அந்த அளவுக்கு இவர் யாருன்னு கூட தெரியாது. ஆனால் சாட்டை என்னைக்கு வச்சு செய்ன்னு செஞ்சாரோ அப்போலேருந்து இவர் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இவர் ஒரு பேட்டி கொடுத்து வச்சுருக்காரு. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது ஊழல் பண்ணியிருந்தீங்க, ஒரு இது பண்ணியிருந்தீங்க, எந்த ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு ஒன்றுமே உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஒரே விஷயம் மட்டும்தான், நீங்கள் டேரெக்டாக தாவேக்கில் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு தூய ஒரு தண்ணி வச்சுருக்காங்க, அந்த தண்ணியில் நீங்கள் ஒரு வாட்டி முங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னா பிரகாசமாயிருவீங்க, சரியாயிருவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க அவர். வந்து ஒரு அசுத்தமான தண்ணியில் விழுந்து எந்திரிச்சு வராங்க, இங்கே வந்து தூய்மையான தண்ணி இருக்கு, குளிச்சு பிரகாசமாயிடுறாங்க. இவர் தான் சொல்கிறாரு அதாவது குட்கா ஊழல், அதிமுகவில் வந்து குட்கா ஊழல், அந்த ஊழல் இந்த ஊழல்லாம் இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. பட் அங்கே இருக்கிற அந்த நெறியாளர் என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது விஜயபாஸ்கர் இப்போ வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு, அவர் என்ன தாவேக்கால வந்து சேர போகிறாரான்னு கேட்டால் உடனே அவர் அப்படியே பயங்கரமாக பேசுகிறாராமா. இப்போ வந்து அவர் என்ன சேர்ந்தாரா? சேரல இல்லை. குட்கா ஊழல், வாக்கி டாக்கி ஊழல், தாது மணல் ஊழல், எல்லா ஊழலை பத்தி பேசினாங்க. ஆனா கடந்த ஆட்சியில் ஒரு நடவடிக்கை எடுக்கல. 2 குட்கா ஊழல்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை சேர போறாரு. சேர்ந்துட்டாரா?
இல்ல சேர போறாரா இல்ல சேர்ந்துட்டா எனக்கு தெரியல. அவர் எப்படி அவர் சேர்ந்தது கூட தெரியாம மனுஷன் ஐ திங்க் அவர் முன்னாடியே பேட்டி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் சேர போறாருன்னு கூட தெரியாம மனுஷன் இருக்காருன்னா எப்படிப்பட்டவர்னு யோசிங்க. அப்போ அந்த நெறியாளராக தான் கேட்குறாங்க, அப்போ சப்போஸ் இந்த ஊழல் பண்ணவங்களா இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே சொல்றீங்க, அப்படிப்பட்டவங்க உங்க கட்சியில வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா நீங்க சேர்த்துக்கிறீங்க அப்போ உங்க கட்சி ஊழல் கட்சி ஆயிடுச்சு. சரி, அவங்க சேர்ந்தவங்களை உங்களை வந்து சேர்த்தவொன்னே நீங்க என்ன எதுவும் வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்களா, அதில் துவச்ச உடனே எல்லாரும் புனிதர் ஆயிடுறாங்களான்னு அவங்க கேட்டதுக்கு ஆமாம் புனிதர் ஆயிடுறாங்க, ஏதோ ஒரு சாக்கடையா என்னமோ ஒரு விஷயம் சொன்னார். அதில் இருந்து ரொம்ப இதாகிட்டு நீங்கள் எங்ககிட்ட, அதாவது நாங்கள் எங்கே வந்து ஊழல் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எங்ககிட்ட வரும்போது அவங்க வந்து தூய இதாகிடுறாங்க, அவங்க வந்து அழுக்கு தண்ணியில் இருந்தாங்க, இங்கே வந்தோன்னா தூய தண்ணியில வந்து இது ஆனோன்னா பிரகாசமாயிடுறாங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. திமுக ஒண்ணு இல்லாம போயிருச்சு. எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைகிறாங்க. இப்போ ஊழல் சக்தின்னு சொன்னீங்கல்ல, அப்ப அங்கேருந்து வர்றவங்க எல்லாம் என்ன தூய சக்தியா? யார் உங்க இதுல போட்டா என்ன வாஷிங் மிஷின்? அதான் யார் தலைமையில ஊழல்? வாஷிங் மிஷினு தூய தண்ணி. கரெக்டு தாங்க, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஆமாம், தாவேக்கால வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, நீங்கள் எந்த ஊழல் பண்ணியிருந்தாலும் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் அந்த தண்ணியில் முங்கி இருந்துச்சிங்கன்னா கரெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு தான் அந்த அம்மா கேட்குது, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது பிஜேபியை பார்க்குறது மாதிரியே இருக்குங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதுவும் பேசுவீங்க இன்னும் பேசுவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து நேற்றுக்கு நிர்மல்குமார் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. குறிப்பாக யார் ஸ்டாலின் அவர்கள் வந்து இனிமேல் நீங்கள் அரசியலேருந்து இருக்க வேணாம், அரசியலேருந்து விலகிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கு அங்கிட்டு இருந்து ஒரு என்ன சொல்கிறது, திமுகலேருந்து ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்கள் தலைவர் திமுகவில் தான் இருந்தார், இப்போ வரைக்கும் அங்கே தான் இருக்கார். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் இருந்தீங்க? பாஜக, ஏடிஎம்கே, அமமுகன்னு சொல்லி இப்போ அதுக்கப்புறம் தாவேக்கால போய் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்களான்னு சொல்லி வச்சு செய்ன்னு செஞ்சு விட்ருக்காரு. அதுக்கு தான் ஒரு வார்த்தையை சொன்னார், அரண்மனை நாயே அடக்குடாவும் வாயே அப்படின்ற மாதிரி அமைச்சர் நிர்மல்குமாரை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். நீங்கள் குற்றம் சுமத்துவீர்களே ஆனால், இது போன்ற தவறான செய்திகளை பரப்புவீர்களே ஆனால், எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய திரைக்கதை வசனம் தான் எனக்கு ஞாபகத்திருக்கிறது. அரண்மனை நாயே அடக்கடா உன் வாயே என்கின்ற வசனம் தான் எங்களுக்கு நினைவு. எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை, என்னையா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்கிட்ட இருந்து அவர் திட்டுறாருனா அங்கிட்ட இருந்து நீங்கள் திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அவர் வந்து டைரெக்டாக சொல்லலை, இந்த மாதிரி எங்கள் தலைவர் வந்து ஒரு இதில் வசனம் எழுதியிருந்தார், அதில் அரண்மனை நாயே அடக்குடாவும் வாயேன்னு சொல்லி எழுதியிருந்தார், அதுக்கு நிர்மல்குமாருக்கு தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு, நாமெல்லாம் சொல்லலை. அடுத்தது கடைசியாக பார்க்க போனோம்னா, நம்ம விஜய் அவர்கள் வந்து ஏடிஎம்கே அந்த டைம் பீரியடில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது தலைவா படம் வராததுக்கு அவங்க வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி இவர் வந்து கையை கட்டிக்கிட்டு இப்படி கையை கட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பார்ல, அதை சாட்டை நிறைய இடத்துல இதை வந்து எடுத்து பேசியிருப்பார். இந்த மாதிரி பேசி இப்போ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத இப்போ தாவேக்காலேருந்து ஒருத்தர் எடுத்து பேசியிருக்காரு. எனக்கு என்னமோ அந்த ஜென்சி அந்த மீட்டிங் ஒன்று நடந்துச்சுல திமுகவில், இப்போ என்னமோ தாவேக்கால எனக்கு அது மாதிரி எனக்கு அதுதான் தோணுது. ஏன்னா அவங்க வந்து பெருமை என்னத்தை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஆமாம் நாங்கள் 200 ரூபா ஊப்பி தான், நாங்கள் வந்து கொத்தடிமை தான், கொத்தூஸ் தான், நாங்கள் ப்ரௌடு கொத்தூஸுன்னு எப்படி ப்ரௌடு கத்தூஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் எங்கள் தலைவர் கையை கட்டிட்டு நின்னது எனக்கு பெருமை தான், அவர் மண்டியிட்டது எனக்கு பெருமை தான், அதனால என் தலைவன் கை கட்டி வீடியோ போட்டாயா அது எனக்கு பெருமையா, என் தலைவன் எனக்காக மண்டியிட்டா என்பதை நான் பெருமையாக சொல்லுகிறேன். எல்லாவும் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. எட்டையா நீங்கள் மண்டிட்டதெல்லாம் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க சார், நீங்கள் உங்களை வந்து பெருமையாக பேசலை, கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. விஜயெல்லாம் பெருமையெல்லாம் பேசலைங்க, அவர் கை கட்டிக்கிட்டு இருந்தார், அதுக்கு நீங்கள் ஒன்று சொல்லலாம், சரி அவர் கை கட்டிட்டு காரணம் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஆனால் அடுத்த ஒரு வரி என்னன்னா, நாங்கள் மண்டியிட்டோம், எதுக்காக மண்டியிட்டோம், மண்டியிட்டீங்களா இல்லையா, அவ்வளோதான். மண்டியிட்டதே எனக்கு பெருமை தான், எனக்கு இதுக்கு வேலை எதுவும் சொல்கிறதுக்கு வார்த்தை வரலைங்க, சிரிப்பு தான் வருது. அடுத்து அதான் அவர் அங்கேருந்து சொல்கிறாரு, 41 பேர் இறந்ததுக்கு சிபிஐ வந்து வரும், எப்படி திமுக மேலே சிபிஐ வந்து வழக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாம் அதை தான் சொல்கிறாங்க, திமுகல இருந்து அவங்க அதான் சொல்கிறாங்க, சிபிஐ நீங்கள் வரும்னு சொல்கிறீங்களே, அவங்கள தான் சொல்கிறாங்க சிபிஐ கிட்ட வழக்கு இருக்குது, வழக்கு இருக்கும்போது நீங்கள் திமுக தான் பண்ணிச்சு, குறிப்பாக காவலர்கள் மேலே காவலர்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு சொல்லி ஆதவர்சனம் சொல்லிகிட்டு இருக்காருல்ல, அதுதான் தப்புன்னு நாமளும் சொல்லிகிட்டு இருக்கோம். சிபிஐயில் வழக்கு இருக்குன்னா அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், திமுக ஆட்சியில் இருக்கும்போதே விஜயை பிடிச்சி நீங்கள் வந்து எஃப்ஐஆரோ அவங்க அவர்
ஏன்னா அவரை பார்க்க வந்து தான் எல்லாம் இத்தனை பேர் இறந்தாங்க. அதுக்கு அவரும் ஒரு காரணம்னு சொல்லி நீங்கள் அவரை வந்து அவர் மேலே வழக்கு போட்டிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பேசியிருப்பாங்களான்றது வந்து ஒரு சந்தேகம் தான். ஏன் இவங்க போடலை, திமுக ஏன் அதை பண்ணலை அப்படின்னா, சப்போஸ் இதை நம்ம பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு ஒரு சிம்பத்தி கார்டை கிரியேட் பண்ணி இவங்க எங்கேயும் மேலே வந்துடுவாங்களோன்னு சொல்லி ஒரு பயத்தில் தான் திமுக அப்போ அந்த விஷயத்தை பண்ணலை. எனக்கு தெரிஞ்சால் அதை பண்ணாததுக்கு இப்போ அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த நிறைய விஷயம் பேசியிருக்கோம், என்னன்றதை பண்ணுங்கள். அப்புறம் இடையில ஏதோ ஒரு விஷயம் சொன்னேன், அந்த அவங்க சோஃபா மாடல் இல்லைன்னா வேறு என்ன மாடல்னு கேட்டிருந்தேன். அதுக்கு உங்களால் முடிஞ்ச கருத்துக்களை பதிவு போட்டு விடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.